மக்களே, என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன கேள்விகள் இருக்கு? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்களுடைய பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல கூட நீங்க சொல்லலாம். நானே பேர் விட்டு சொல்வேன். அந்த சாட் பாக்ஸ்ல கை தூக்கலாம். மக்கள் ஏதாவது கேள்விக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? மோஸ்ட் எவ்வளவு நேரம் போச்சு தெரியல எனக்கு. ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டேன். பேர் சொல்லுங்க ஐயா. எங்க இருந்து ராமலிங்கம் ஐயா. வணக்கம் சார். ராமலிங்கம். ராமலிங்கம் சார், சொல்லுங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஐயா? நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் சார். இதுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம செயலு சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் சார். முதல்ல ம், ம், ஒரு ம், ம். நேரத்துல கன்சல்டன்சி முக்கியம். நம்ம கூடுமானக்கு மைனஸ் பீப்புள், இந்த நெகட்டிவ் பீப்புள் கூட நம்ம இருக்கு அவாய்ட் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட் கேம் பண்றவன், இந்த குறை சொல்றவன், இது விலகி இருக்கிறத நம்ம தொழிலுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் சார் இது. ஆமா. நல்ல விஷயம். 99% பீப்புள் வந்து நமக்கு என்னன்னு இருக்காங்க. நம்ம டைம் செட் பண்ணணும். நம்ம எத்தனை மணிக்கு காலையில இருந்து சாயங்காலம் யாரை யாரை பார்க்க போறோம், ஒரு லிஸ்ட்டை போடுறோம். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஆமா சார். எல்லாம் சேல்ஸ்க்கு முன்னாடி பயன்படுத்தி பின்னாடி எப்படி பேசணும், நம்ம டீமை எப்படி கொண்டு போகணும், அது சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ். ஐயா, நீங்கள் வந்து என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை கண்டிப்பா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நோட்ஸ் எடுங்க. ஹெட்செட் போட்டு இன்னொரு தடவை கேளுங்க. ஈவினிங் டைம் இருக்கு. சண்டேக்கு இன்னும் 500 மணி நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க. இன்னும் நிறைய ஆமா டைம் சார். இருக்கு சண்டே. அதுல கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஒரு சண்டேல சொல்ற கண்டென்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு சண்டே தான். ஓகே ஓகே. நோட்ஸ் எடுத்து சார், ஹெட்செட் போட்டு கேளுங்க. இன்டராக்ட் பண்ணுங்க. நன்றி. வேற நல்லது. ஏதாவது ஷேர் பண்ண தேங்க்ஸ். விரும்புறீங்க மக்களே? சார் மார்னிங் வாழ்க வளமுடன். மாசானம் திருநெல்வேலி சார். வணக்கம் சார், சொல்லுங்க ஐயா, என்ன கத்துக்கிட்டீங்க? சார் நம்ம ட்ரீம் பில்ட் பண்ணணும். நம்ம டீமோட பண்ணணும் சார். நம்மளோட ட்ரீமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இது வாங்கணும் அது பண்ணணும் பண்றத விட ட்ரீமை ஃபில் பண்றது வந்து டீமோட பில்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும். அதுதான் நான் அப்ப நமக்கு எது கத்துக்கிறேன் வேணாமாங்க? நமக்கு எது வேணாம்? அப்ப அவங்களுக்கு சார். அவங்களுக்கு அவங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்மளோடதும் சேர்ந்து வந்துருமே சார். அப்ப நமக்கு மட்டுமே ட்ரீம் எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நம்ம ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, அவங்களோட ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அவங்க ட்ரீம் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சார். நம்மளோட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் சார் அவங்க ட்ரீமுக்கு. ரைட். இப்ப என்ன பண்ணணும் சார்? நம்ம ட்ரீமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எப்படி அப்படின்னா அவங்களோட ட்ரீமை ஃபோக்கஸ் பண்றதன் மூலம். எஸ் சார். அதான் சொல்ல வரீங்க. ஆமா ஆமா. ரைட். இப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்து கொண்டு வரும். இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நம்புறேன். சரியா? கொண்டாங்க. நோட்ஸ் எடுத்துறீங்களா ஐயா நீங்க? எஸ் சார். கண்டிப்பா 100% எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு ஐயா. பண்ணுவீங்க நீங்க இந்த வாரம். 6 பக்கம் இருக்கு சார் notes. 6 சுக்கிரன் பணத்தை கொடுப்பார். என்ஜாய் சண்டே. ரைட். அடுத்த வேற யாரும் மக்களே என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? என்னப்பா ஒருத்தர் 6 பக்கம் நோட்ஸ் எடுத்திருக்காரு. அதுல கத்துக்கிட்டோன்னு சொல்றதுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டப்பட்டிருக்கிறதா? ரைட். அவங்களெல்லாம் கேள்வி கேட்கறதே ஒரு இதுதான். ரைட். எனியோ மக்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹோப் சோ நீங்க நிறைய சார். feel முரளி பேசுறேன் சொல்லுங்க. சார். வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை சார். சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன சொல்லுங்க? என்னுடைய பேர் முரளிகிருஷ்ணன் சார். ஆல்ரெடி நம்ம 4M கிளப்ல இருந்திருக்கேன். உங்களால வந்து கடன்லாம் அடைச்சிருக்கேன் நான். பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இல்லைன்னா கடன் எப்படி போயிட்டு கடனை எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது வெளியே வந்தேன் நான். உங்களால தான் சார் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும். சூப்பர் ஐயா, நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு நான் திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்க கூட. அப்புறம் வந்து கொஞ்சம் கன்சன்சன்சி இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாம் கேட்ட அப்புறம் திரும்ப என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். சூப்பர் ஐயா, நல்லது. இந்த வார்த்தையே அழகா இருக்கு. கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னும் போது கடன் அடைச்சது நீங்க, அடைக்க வச்சது என் குரு. சரியா? அதனால வந்து எல்லாமே அவங்களாலதான். நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க இதை சொல்லி கொடுத்து நீங்க வந்து பல பேரோட வாழ்க்கையில ரோல் மாடலா இருக்கணும் ஐயா. முரளி ஐயா, நன்றி. ரைட். வேற என்ன ஷேர் பண்ண விரும்புறீங்க மக்களே? என்ன கத்து இது நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி கேட்க ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னும் போது சூப்பர். ரைட், சந்தோஷம். ஓகே மக்களே, இது வந்து இது வரைக்கும் சார் வணக்கம் சார். பார்த்திபன் பேசுறேன் சென்னையில இருந்து. வணக்கம் சார். வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க என்ன கத்துக்கிட்டீங்க?
சிறப்பு. டவுன்லைன்ஸ் வந்து கரெக்டா மோட்டிவேட் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்டா இருந்தது எனக்கு. ரொம்ப நாள் எனக்கு ஏற்கனவே இருந்தது, ஆனா இப்போ நீங்க ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இப்போ கிடைச்சது. அதை நிறைய நேரம் வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன், மறந்துடுறேன்னு தெரியல. இது கரெக்டா ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதை வந்து ஒரு ரெகனைசேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. அவங்க மூலியமா நிறைய பிசினஸ் இருக்கிறதுக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட். அப்பப்போ மறந்துடுறேன் அந்த பாயிண்ட்டை. அது ரிமைண்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. பார்த்து என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷெட்யூல் கொடுக்கணும். நம்ம மறந்துடுறோம் அப்படின்றதுக்கு ஒரு மாசத்துல இத்தனை பேர் ரெகனைஸ் பண்ண போறோம், வீக்லி ரெகனைசேஷன், மந்த்லி ரெகனைசேஷன் அப்படின்னு உங்க பிளான், உங்க ஷெட்யூல் போட்டீங்கன்னா மிஸ் ஆகாது. சரியா? ஒரு 3 months ஈவெண்ட் வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். பண்ணுங்க. எது அச்சீவ் பண்ண எது அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் நீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஷியர். மக்களே வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா, வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே தான். இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம், மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்ற ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மேபி நீங்க பண்ணும்போது சில டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பா நம்ம சாட்டர்டே ஈவினிங் ஜூம்ல நம்ம இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார், இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பேச போறோம். சியோட்டா.